ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ராகினி. என்ன பாஸ், தளபதி விஜயோட கடைசி படம் வினோத் டைரக்ஷன், அனிருத் மியூசிக்னு பயங்கர ஹைப்ல இருந்த ஜனநாயகன் படத்துக்கு இப்போ ஒரு பெரிய என் கார்டு போட பாக்குறாங்க போல. ஜனவரி 9ஆம் தேதி வரவேண்டிய படம் 1.5 மாசம் ஆகியும் இன்னும் சென்சார் குழு கண்ல கூட படலையாம். இதோ அந்த 7 ஜொலிக்கும், அதாவது பதற வைக்கும் தகவல்கள். 1. நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் சான்று கிடைப்பதில் மீண்டும் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 2. ஜனவரி 9ஆம் தேதியே ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த திரைப்படம் சென்சார் குழுவின் இழுபறியால் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. 3. தற்போது வரை மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் மறு ஆய்வுக்குழு இந்த படத்தை இன்னும் பார்க்கவே தொடங்கவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 4. படத்தின் ட்ரேவரில் இருந்த காரசாரமான அரசியல் வசனங்கள்தான் இந்த தணிக்கை தாமதத்திற்கு மிக முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. 5. பிப்ரவரி மாதத்தில் படம் வெளியாக வாய்ப்பே இல்லை. மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு மற்றும் சட்டசபை தேர்தல் வருவதால் வசூல் பாதிக்கப்படும் என்ற அச்சமும் உள்ளது. 6. சென்சார் குழுவுடன் மோதலை தவிர்ப்பதற்காக படக்குழு நீதிமன்ற வழக்குகளை வாபஸ் பெற்றும் கூட டெல்லியிலிருந்து எந்த பச்சை கொடியும் காட்டப்படவில்லையாம். 7. பூஜா ஹெக்டே, பாபி தேயோல் என பெரிய நட்சத்திர பட்டாளமே இருந்தும் அரசியல் காரணங்களுக்காக ஒரு படம் முடக்கப்படுவது திரைத்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பாஸ், சென்சார் கமிட்டி பண்ற இந்த செயலை தாண்டி மாநில மற்றும் மத்திய அரசுகள் மேல மக்கள் இப்போ 50% சம கடுப்புல இருக்காங்க. மத்திய அரசு, பாஜக. விஜய் அரசியலுக்கு வந்து பாஜகவை எதிர்க்கிறதால தான் சென்சார் போர்டு அமைச்சு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம மத்திய அரசு பழிவாங்குதுன்னு நடுநிலையாளர்கள் நினைக்கிறாங்க. சிபிஐ விசாரணை, சென்சார் சிக்கல்னு வரிசையா மிரட்டல் உருட்டல்களை பாஜக கையில எடுக்குதுன்னு விமர்சனம் எழுகுது. மாநில அரசு, திமுக. தமிழக வெற்றி கழகம் வந்தாலே திமுகவுக்கு நடுக்கம்தான். அதனால தியேட்டர் உரிமையாளர்கள் மூலமாவும் மறைமுகமா காவல்துறை மூலமாவும் பட ரிலீஸுக்கு முட்டுக்கட்ட போட திமுக அரசும் உதவி பண்ணுதுன்னு விஜய் ரசிகர்கள் 50% பேர் கொந்தளிக்கிறாங்க. மன்னிக்க முடியாத தாமதம். ஒரு கிரியேட்டிவ் கலைக்கடைப்பை அரசியல் லாபத்துக்காக முடக்கிறது ஜனநாயகத்துக்கே எதிரானதுன்னு 2026 வாக்காளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. கண்ணா, படத்துக்கு தான் சென்சார் பண்ணலாம், ஆனா மக்களோட ஆதரவுக்கு யாராலையும் சென்சார் பண்ண முடியாது. ஜனநாயகன் வருமா இல்ல தேர்தலுக்கு அப்புறம் தான் தியேட்டருக்கு போகுமான்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். இட்ஸ் a classic move of using administrative delays to curb a political rival's mass outreach via cinema, while both the state and central missionaries seem to be silently watching the show boss. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்ட் பண்றது சரியா? உங்களோட அதிரடி கமெண்ட்டை சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் சினிமா, சென்சார் அண்ட் 2026 தேர்தல் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Ragini signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.